Welcome to Thinking Tamil, your guide to TNPSC Group 1, 2, 2A and 4 exam. பட்டுக்கோட்டையை பற்றி பார்க்கலாம். இப்போ முதல் கேள்வி பாருங்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ பாருங்கள், மக்கள் கவிஞர்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் கவிஞருங்கிறது கரெக்டு தான், ஏன்னா நமக்கு பொருந்தாதான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பியில் பாமர மக்களின் கவிஞர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் சியில் பொது உடைமை கவிஞர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, மேற்கண்ட எதுவும் இல்லைங்கிறது தான் ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 1957 வரைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஆப்ஷன் பியில் 1920 1998 வரன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முடியரசரோட காலம். அடுத்து 1947 2000 இது தாராபாரதி. 1927 1981 அப்படிங்கிறது கண்ணதாசனோட காலம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? பட்டுக்கோட்டையை எனது வலது கை என புகழ்ந்தவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரதிதாசன் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். பட்டுக்கோட்டை எழுதிய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரு. மொத்தம் 56 பாடல்களை எழுதியிருப்பார். இப்போ அடுத்தது, உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல்கள் வழி பரவலாக்கியவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். பொது உடைமை சிந்தனைகள் அப்படின்னு யோசிக்கும் போதே பட்டுக்கோட்டை ஞாபகத்துக்கு வந்துடணும். ஸோ இதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் ஏ தான், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களால் எழுதப்பட்ட முதல் திரைப்பட பாடல் எது அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து படித்த பெண் அப்படிங்கிற படத்தில் தான் அவர் முதல் பாடலை எழுதியிருப்பார். ஸோ இதில் குறவஞ்சி, பாகப்பிரிவினை அப்படிங்கிற 2 படங்களுமே அவருக்கு ரொம்ப முக்கியமான படங்கள். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்கள். நீ மீண்டும் பிறந்திட்ட பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை புகழ்ந்தவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். யார் புகழ்ந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவானந்தம் தான் புகழ்ந்திருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாமா? விவசாய சங்க மாநாட்டில் இவரது பாடல்களை கேட்டு மக்கள் கவிஞர் கூறிய தர உயர்வு பாடல்களில் ஒளிர்கிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ ஜீவானந்தம் அப்படிங்கிறது ஆன்சர். ஜீவானந்தம் சொல்லியிருப்பார், அவர் பாட்டை கேட்கும்போது மக்கள் கவிஞர் மாதிரி பாடுறாரே அப்படின்னு இருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்க்கலாமா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களின் பெற்றோர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அருணாச்சலம் விசாலாட்சி அப்படிங்கிறது ஆன்சர். அருணாச்சலம் விசாலாட்சி தான் அவங்க பெற்றோர். இப்போ ஆப்ஷன் பிக்கு பாருங்கள், துரைசாமி அண்ட் புஷ்பம் கொடுத்துருக்காங்களா? ஸோ துரைசாமியும் புஷ்பமும் தாராபாரதியோட பெற்றோர். சரிங்களா? அடுத்து சாத்தப்பன் விசாலாட்சி எல்லாருக்கும் தெரியும், கண்ணதாசனோட பேரண்ட்ஸ். அப்புறம் கனகசபை லக்குமி அம்மாள், இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பாரதிதாசனோட பேரண்ட்ஸ். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? என் முதல்வர் நாற்காலியில் 4வது கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்று கூறி அவரது முக்கியத்துவத்தை போற்றியவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எம்ஜிஆர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். தோழர் ஜீவானந்தம் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை பாரதிக்கு இணையாக வைத்து புகழ காரணமாக இருந்த வரிகள் சொல்லியிருப்பார்ல, நீ மீண்டும் பிறந்திட்ட பாரதிடான்னு சொல்லியிருப்பார்ல, அப்படி சொல்கிறதுக்கு காரணமான வரிகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறோ காயுது அப்படிங்கிற இந்த வரிகளை கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருப்பாரு, நீ தாண்டா பாரதி அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? இப்போ முதல் இது பாருங்கள். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் அப்படிங்கிற இந்த வரிகளும் பட்டுக்கோட்டையோட வரிகள் தான். இப்போ சி பாருங்க, உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. என்ன மாதிரியான வார்த்தைங்க? ஸோ இதுவும் பட்டுக்கோட்டையோட வரிகள் தான். ஓடிப்போ கெண்டை குஞ்சே, ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரையோரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே அப்படிங்கிறதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனோட வரிகள் தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. என்னால் முடிஞ்ச அளவு பட்டுக்கோட்டையை கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.